அடைக்கு தான் ஊற வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் அடை ஊற வைக்கிறேன். நான் எல்லாமே வந்து ஹோல் கிரைன்ஸ் தான் போடுவேன். அம்மா இப்படி பண்ணுவாங்க, நல்லா முருகலாக வரும். நிறைய கடலைப்பருப்பு போடுவாங்க, அதனால் முருகலாக வரும்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சமாக தான் உளுந்து போடுவாங்க, பாசிப்பயிரெலாம் போடுவாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சு ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம் அடைக்கு. ஆக்சுவலாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளாரையே எடுத்து நல்லா குறைன்னு மிக்சிலேயே அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா அடை வரும். அதுதான் ஊற வச்சிட்ருக்கேன். எத்தனை பேருக்கு அடை பிடிக்கும்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி ஹெல்த்தி தான். எல்லா பருப்பு மட்டும் போட்டு பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தின்னு நான் நினைப்பேன். இதில் கொஞ்சம் நம்ம ரைஸும் போடுறோம். ரைஸும் போடாமல் பண்ணலாம் அடை, ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு சின்ன பதிவு, யாரோட வாழ்க்கையிலையும் நம்ம வந்து தலையிடாமல், யாரையும் நம்ம வாழ்க்கையில் தலையிட விடாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா உண்மையிலேயே நமக்குள்ளே பிரச்சனையே வராதுங்க. வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் நம்ம போய் எந்த ஒரு இன்டர்ஃபியரும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே யாரை வந்து அட்வைஸ் பண்ணி நம்மளை வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, நம்மளை வந்து அவங்க ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ரோல் பண்ணுற வீடெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க, அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பட் அதுவே நம்மளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 2 பேரும் இருந்து நம்மளே வந்து முடிவை எடுத்து நம்மளே வந்து பிளான் பண்ணி பண்ணுறோன்னா அதில் வந்து தப்போ சரியோ அது நம்மளோடையே போயிடும். மற்றவங்களை இன்டர்ஃபியர் பண்ண விடாமல் இருக்கிறது தான்